வானுக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் பற்றி பேசியிருக்கிற காரியங்களை, அந்த கருத்துக்களை படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த செய்தியிலே அந்த 10 கன்னிகைகள், அதில் பாதி பேர் இயேசுடைய அந்த மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தார்கள். அதில் அதற்காக அவர்கள் தீவட்டியோடு கூட எண்ணெயையும் சேர்த்து கொண்டு போயிருந்தார்கள். ஆனால் அந்த மீதி பாதி பேர் தீவட்டிகளை கொண்டு போனார்கள், ஆனால் எண்ணெயை கொண்டு போகவில்லை. அது எதை காட்டுகிறது என்று பார்த்தால், அந்த எண்ணெயை கொண்டு போனவர்கள் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தார்கள் என்றும், அந்த எண்ணெய் கொண்டு போகாதவர்கள் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமில்லாதவர்களாக இருந்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். 10 பேரும் மணவாளனை எதிர்கொண்டு போய் அவரை அழைத்து வரதான் போயிருக்கிறாங்க. 10 பேரும் தீவட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் 5 பேர் எண்ணெய் தீர்ந்து போனால் ஊற்றுறதுக்கு எண்ணெய் இல்லாமல், அப்படி ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். 5 பேர் தீர்ந்து போனால் என்ன செய்கிறதுன்னு சொல்லி எண்ணெயை கொண்டு போயிருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல ஆயத்தமாக இருந்தவர்கள், ஆயத்தம் இல்லாமல் இருந்தவர்கள், இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கிறீங்க. எப்படி ஆயத்தமாக இருந்தார்கள்? இயேசு வந்தால் உடனே பறந்துடணும். இந்த மணவாளன் மணவாட்டியாகிய சபையை அழைத்து கொண்டு போகிறது பைபிளில் ரகசிய வருகை அல்லது ராப்சர் என்று சொல்லுகிறோமே, விசுக்குன்னு சபையை எடுத்துக்கொண்டு போகிறதை பற்றி அங்கே சொல்லுகிறது. இது இயேசுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லவில்லை. 2ஆம் வருகைன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க? வெள்ளை குதிரையில் அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசனம் பிடிச்சி பாதாளத்தில் அடைச்சிட்டு பிசாசை பிடிச்சி ஒரு பக்கம் கட்டி போட்டுட்டு 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிப்பார்னு சொல்லுவாங்க. அந்த 2ஆம் வருகை இந்த இடத்துல சொல்லவில்லை. இந்த இடத்துல மணவாளன் வருகிறார் அப்படிங்கிற பேச்சு, அப்புறம் இந்த கன்னிகைகள் அந்த மணவாளனை எதிர்கொண்டு அழைத்து போக வருகிறார்கள் என்ற அந்த பேச்சு. அப்படியானால் இயேசு மேகங்கள் மேல் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு கூட, எக்கால சத்தத்தோடு கூட அங்கே தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போக வருகிற காட்சியை நீங்கள் பாருங்கள். அப்படி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்து அவரோட போகிறார்கள். 2வது, அந்த சமயத்தில் நம்ம உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவரோட கூட பறந்து செல்வோம், இப்படி பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படியானால் இந்த 10 கன்னிகைகள் அந்த உவமை, அது வரப்போகிற ரகசிய வருகை அல்லது ராப்சர், அந்த சமயத்தில் அவர் சபையை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வருகிறார். அந்த சபையை எடுத்துக்கொண்டு போன பிறகு அப்புறமேல் கொஞ்சம் பேர் அப்புறமே எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டான், கதவை தட்டுறேன் திறக்கிறேங்க அப்படின்னா திறக்க மாட்டார். அவர் வரும்போது ஆயத்தமாக இருக்கிறவங்க போயிடுவாங்க, மீதியெல்லாம் ஆயத்தம் பண்ணுவாங்க, ஆனால் உடனே போக முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க ஆயத்தமாக இல்லை, சரி போனவங்க போயிட்டாங்க, மீதி இங்கே இருக்கிறோம். அந்த பரலோகம் போகாதவர்கள், அன்றைக்கு அந்த ரகசியவர்களே போகாதவர்கள், அவர்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் ஆயத்தமில்லை, போகவில்லை. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தானே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்பொழுது கேட்டாலும், இப்போ விட்டால் பரலோகமா? எஸ். அப்படி நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னார். நம்முடைய இருதயத்தை நான் சரியாக வைக்கிறது சுலபம்.
நம்முடைய இருதயத்தை ஐயோ இப்படி கஷ்டப்படணும், அப்படி சரி பண்ணணும், இப்படி சரி பண்ணணும். நீங்கள் ஒழுங்காக இருக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டா அப்புறம் என்ன அங்கே பாடு? கர்த்தருக்குள்ளே ஒழுங்காக இருக்கிறேன்னு தீர்மானிச்சிட்டா அப்புறம் என்னங்க அங்கே பாடு? இதை எப்படி ஒழுங்குபடுத்தணும், அதை அப்படி ஒழுங்குபடுத்தணும். அப்படி இருதயத்தை ஒழுங்குபடுத்தாதவங்களுக்கு தான் அது எப்படி படுத்துறது, இது எப்படி ஒழுங்குபடுத்துறது, அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ளே நான் செவ்வையாக இருக்க தீர்மானிக்கிறேன் என்று சொன்னால் அவ்வளவுதான், அதோட பிரச்சனை முடிஞ்சது. அப்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள், இயேசுடைய வருகையிலே நீங்கள் அவரோடு கூட பறந்து செல்வீர்கள். ஆயத்தமாக இல்லாதவர்கள் எங்களுடைய இருதயங்களை இப்பொழுதே நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். எந்த நிமிஷமும் இயேசுடைய வருகையிலே பறந்து செல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று உங்களுடைய இருதயம் உங்களை பற்றி சொல்ல வேண்டும். நாங்கள் யாரோ சொல்கிறது இல்லைங்க. இப்போ நான் நீ ஆயத்தமாக இல்லை அப்படியெல்லாம் நான் சொல்கிறத பற்றி இல்லை. உங்களுடைய இருதயம் உங்களை பற்றி நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால், எஸ், இந்த நிமிஷத்தில் நான் கர்த்தரோடு கூட பறந்து போக ஆயத்தமாக இருக்கிறேன், ஆமாம் அப்படி சொல்லணும். சரி, இப்பொழுது இதில் என்ன அவர் சொல்கிறாரு? மத்தேயு 25வது அதிகாரத்தில் 13வது வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாழிகையாவது நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அவர் என்னைக்கு வருவார் சபை எடுத்துகிட்டு போக நமக்கு தெரியாது. நீங்கள் மார்க் சுவிசேஷம் வாசிச்சிங்கன்னா மார்க் 13 அவருடைய வருகை மனுஷகுமாரனுக்கும் தெரியாது அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. அது நமக்கு ஆச்சரியம்தான். அதாவது பிதாவுடைய ஆதீனத்தில் இருக்கிற காலங்களையும் வேலையையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீஷர்கள்ட்ட சிலர்கிட்ட சொல்கிறார். பிதாவுடைய ஆதீனத்தில் அவருடைய பிளானில் இருக்கிற ரகசியமான காரியங்களை அறிகிறது அது உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு சம்மந்தப்பட்டது அல்ல அப்படின்னு சொன்னார். அப்போன்னா அந்த மார்க் 13 கூட அவரே இயேசுவே எப்போ திரும்பி வருவார்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லி முடிச்சுவிட்டார். அப்போ அந்த விஷயத்தில் கூட பிதாவானவருடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை அப்போதைக்கு இயேசுவுக்கு அவர் அறிவிக்கவில்லை. அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வேணா அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 13:31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்கிறவர் அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். என்னது? பரலோகத்தில் இருக்க தூதர்கள் அறியாட்டி பரவாயில்ல, மற்ற யாருக்கும் தெரியாட்டி பரவாயில்ல, ஆனால் குமாரனுக்கும் தெரியாதுன்னா அப்போ அந்த இயேசுடைய ரகசிய வருகையின் அந்த நாழிகை அது கர்த்தருடைய ஆதீனத்தில் அது ஒரு ரகசியமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ரகசியங்கள்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். உதாரணமாக எபேசியர் 1வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே மட்டும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வைத்திருந்த தம்முடைய ரகசியத்தை இப்பொழுது அவர் அறிவித்தார், வெளிப்படுத்தினார்னு வருத. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மட்டும்தான் கூட்டி சேர்ப்பார், வேறு எந்த விதத்துலேயும் ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது. அந்த ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் அப்படின்னு பவுல் எழுதுகிறான். ஆக கர்த்தர் சில காரியங்களே ரகசியமாய் வைத்திருக்கிறார். ஏன்? இந்த ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று அவர் தூதர்களுக்கும் அறிவிக்கவில்லை. அந்த அந்த தீர்க்க தரிசனத்தை அறிவித்தார்களே அவங்களுக்கு கூட அந்த ரகசியத்தை சொல்லலை. அப்படி தானே 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. நான் வாசி காட்டவா? 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 10 முதல் 12 வசனங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உண்டான கிருபைன்னா எவ்வளவு
ஸ்லாக்கியம், அது பெரிதான ஆசீர்வாதம், ஒரு ஆவிக்குரிய பலன், அப்புறம் மறுபடி கிறிஸ்துவை போல பூமியில் ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரம், அதெல்லாம் அந்த கிருபை. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கர்த்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு என்னத்தை சொன்னான் அப்படின்னு அவங்க ஆராய்ந்து பார்த்தார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்பொழுது அவர்கள் நிமித்தமல்ல, இப்போ இருக்கிறமே நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அந்த தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் அதெல்லாம் சொல்லிவிட்டு அது என்னது இப்படி என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா, அப்போ அவங்களுக்கு சொன்னாராம், இது இப்போ இருக்க உங்களுக்கு இல்லை, பின்னாடி வரப்போகிற அந்த சந்ததிக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம் என்று வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். அப்போ தேவதூதர் கூட என்ன நடக்குதுங்க, இயேசு இவ்வளோ பெரிய பாடுகளுக்குள்ளே போயிட்டாரு, ஐயோ மரணத்தையே சந்திச்சிட்டாரு, ஐயோ நரகத்துக்கு போயிட்டாரு அப்படியெல்லாம் சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டு அது ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் என்ன நடக்குது, இந்த ரட்சிக்கப்பட்டு வர்றவங்கெல்லாம் அடையப்பா ஒரு குட்டி கிறிஸ்து போல் எல்லோரும் இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினச்சி அதை என்னதான் சபையில் நடக்குதுன்னு உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள் அப்படி போட்டிருக்கு. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த கிருபையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து அந்த கிருபையிலே நீங்கள் நடந்து அவைகளை சுதந்திரித்து கொள்வீர்களானால், இயேசு என்ன சொன்னார், என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான்னு சொன்னாரே, அதனால் பொய்யா சொன்னார். அங்கே இருக்க தூதர்கள்லாம் உட்காந்து என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் செய்கிற மகத்தான காரியங்களை குறித்து அவர்களும் உற்று பார்த்து ஆச்சரியப்படுகிற காரியங்கள் நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் அதை பற்றி சற்று கவனமாய் இருப்போமாக. அதில் என்ன எழுதியிருக்கு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்னா எச்சரிக்கையாயிருங்கள். தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறத சொல்ல, எச்சரிக்கையாயிருங்கள். அவர் இன்ன நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு வரல. எஸ் கம்மிங் வில் பி எ சடன் திங். திருடன் என்ன சொல்லிட்டா வரேன், எத்தனை மணிக்கு நான் திருடுவேன்னு. திருடன் எப்படி நினையாத வேளையில் வருகிறானோ அதுபோல் மனுஷகுமாரனுடைய வருகை நினையாத நேரத்தில் இருக்கும். ஆதலால் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, அடுத்து இன்னொரு உவமைக்கு நாம் போகலாம். அதில் 14வது வசனம், மத்தேயு 25:14 முதல். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. வெளியூர் போகிறான், தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஊழியக்கார்ட்ட ஒப்பு கொடுத்து, பார்த்துக்குங்கப்பா, கூடுமான வரைக்கும் நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாத்தியங்களை பண்ணுங்க அப்படின்னு. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்துல 5 தாலந்தும், ஒரு இடத்துல 2 தாலந்தும், ஒரு இடத்துல 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தில் தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை இடத்துல ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான்.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும், ஆண்டவனே 2 தாலந்தை இடத்துல ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடைய தாளந்தையை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்வேனே என்றான். அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இது ஒரு நல்ல நமக்கு ஒரு போதனையாக இருக்கக்கூடிய ஒரு உவமை. இயேசு சொன்னார், நான் இப்பொழுது என்னுடைய பிதாவிடத்திற்கு போகிறேன், ஆதலால் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்த இந்த கிரியைகளை செய்வான், இதை விட பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லிவிட்டு இயேசு பரலோகம் போய்விட்டார். அதாவது அவர் வந்து நமக்காக ராஜ்யத்தை சம்பாதிக்க போகிறார், சிலுவைக்கு போகிறார், சிலுவையிலே பாடுபட்டார், அங்கே சம்பாதித்தார், நமக்காக சம்பாதித்து விட்டு இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். அவர் திரும்பி வந்து இப்பொழுது நம்மிடத்தில் கணக்கு கேட்கிற காரியமும் ஒன்று இருக்கிறது. அந்த கணக்கு கேட்கிற காரியத்தில் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஒருத்தன்ட்ட 5 தாளந்து கொடுத்துருந்தாரு, அவன் இன்னும் 5 சம்பாரிச்சிடுறேன்னு சொல்லி 5 சம்பாரிச்சிட்டான். 2 தாளந்து வாங்கினவன் இன்னும் நம்ம 2 தாளந்து சம்பாரிச்சிடலான்னு சொல்லி 2 தாளந்து சம்பாரிச்சிட்டான். அப்போ கணக்கு கேட்டபோது அவர்கள் சொல்லிட்டாங்க, ஐயா நீங்கள் 5 தாளந்து கொடுத்தீங்க, நான் 5 சம்பாரித்தேன், இந்தா பிடிங்க அப்படின்னு. அந்த 2 தாளந்து வாங்கினவன், ஐயா நீங்கள் என்கிட்ட 2 தாளந்து கொடுத்தீங்க, நான் 2 தாளந்து சம்பாதிச்சேன், இந்தா பிடிங்கன்னு. அந்த 2 பேர்கிட்டையும் கர்த்தர் என்ன, அந்த எஜமான் என்ன சொன்னான்? உத்தமமோ உண்மையுமுள்ள ஊழியக்காரர்களே, நீங்கள் உங்களுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள். எங்க சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எஜமானுடைய சந்தோஷம்னா நமக்கு என்னது? தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு உண்டாகும் சந்தோஷம். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆனால் அந்த 1 தாளந்து வாங்கினவே சரியாக இல்லை. ஆனால் என்னத்துக்கடா வம்புன்னு புதைச்சி வச்சுட்டு திரும்பி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குறான். அதை கொடுத்தப்ப அவன் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான்? நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமான இருதயமுள்ள ஆளுன்னு எனக்கு தெரியுது. அதனால் இந்த பத்திரமா புதைச்சி வச்சுருந்தேன், இந்த எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த பிடிச்சிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். 5 தாளந்து சம்பாதிச்ச 2 தாளந்து சம்பாதிச்ச அவங்கள்ட்ட என்ன சொன்னார்? நீங்கள் உங்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் அப்படின்னாரு. இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ கர்த்தருக்காக இன்னொரு தாளந்தை சம்பாதிச்சிருந்தான், இவன்கிட்ட 1 தாளந்து தான் கொடுத்தார். அப்போ இவன் இன்னும் 1 தாளந்தை சம்பாதிச்சிருந்தான்னா இவனுக்கும் சொல்லியிருப்பார், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த மனுஷன் கர்த்தர் மேலே ஒரு அவநம்பிக்கையோடு கூட, தன்னுடைய எஜமான் மேலே ஒரு அவநம்பிக்கையோடு கூட, அந்த எஜமானை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத ஆளாக, விதைக்காத இடத்துல அறுப்பார், தெளிக்காத இடத்துல சேப்பாக இருந்தாலும் பயங்கரமான ஆளியா அப்படின்னு சொல்லி இந்த ஆள்கிட்ட வம்பு வச்சுக்கிறக்கூடாது, போய் போச்சு வச்சு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கொடுக்கப்பட்ட தாளந்தை அவன் பயன்படுத்தவில்லை, இன்னொரு சம்பாத்தியம் செய்யவில்லை. அதனால் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிங்கள்னு சொல்கிறது போல் என்ன ஆகிப்போச்சு, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தள்ளுங்க, அது புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள்ன்றார். புறம்பான இருள், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம்ங்கிறது நரகத்தை குறிக்கிறது. அந்த புறம்பான இருள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எஜமானனாகிய இயேசுவுக்கு நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். இப்போ சிலருக்கு அவங்கவங்க திறமைக்கு தக்கதாக ஒருத்தட்ட 5, ஒருத்தட்ட 2, ஒரு தாளந்து கர்த்தர் கொடுக்குறாரு. அதை ஏன் எனக்கு 5 கொடுக்கலன்னுலாம் யாரும் கேட்க முடியாது. அவங்கவங்க திறமைக்கு தக்கதாக இன்னார்ட்ட இந்த காரியத்தை ஒப்புவிச்சா செய்வாங்க, இன்னார்ட்ட அது செய்ய மாட்டாங்க, அப்படி நமக்கே தெரியுதே. அதுபோல் கர்த்தர் 5 தாளந்து கொடுத்தா இவன் இன்னும் 5 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொருத்தன்ட்ட 2 தாளந்து கொடுத்தா அதை போல் இன்னும் 2 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. 2 தாளந்து கொடுக்க வேண்டிய இடத்துல 10 தாளந்து கொடுத்தா அது வேஸ்ட்டு, ஏதாவது ஏமாந்து விட்டால் விட்டுருவான். அதனால் தகுதிக்கேற்றார் போல் கர்த்தர் இந்த தாளந்துகளை கொடுத்துருந்தார். தாளந்துகள்னால் திறமைகள், டேலண்ட்ஸ். அப்போ அவங்கவுங்க திறமையோட இப்போ கர்த்தர் கொடுத்த எக்ஸ்ட்ரா திறமை, அதாவது எப்படி சொல்லலாம், கர்த்தருடைய கிருபை, அது வரங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவன் உத்தமமாக இருக்கான், அவனுக்கு சில முக்கியமான காரியங்களை செய்யக்கூடிய திறமை இருக்குது, அவனுக்கு சில வரங்களையும் கொடுத்தா அப்போ அதோடு சேர்ந்து அவன் இன்னும் நல்ல சம்பாத்தியங்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் 5 தாளந்து உள்ளவர்களுக்கு 2 தாளந்து கொடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த தாளந்துகளை அவன் ஏற்கனவே சில தாளந்து வச்சுருக்கான், தாளந்து அவனுக்கு இருக்குது. இப்போ இவர் தாளந்துகளை கொடுக்குற வேலை செய்கிறார். அப்போ அவரவர் தங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டு சம்பாதிக்கிறார்கள். ஆனால் ஒருத்தர் மட்டும் சம்பாத்தியமாக அது என்னத்துக்கு நமக்கு, அவர் பயங்கரமான ஆள், விதைக்காத இடத்துல சேர்ப்பார், அறுப்பார், தெளிக்காத இடத்துல சேர்ப்பார். கணக்கு அவரமாக இருக்கணும், அவருக்கு கொடுத்தா திருப்பி கொடுத்துடணும். திருப்பி கொடுத்தான். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த ஒரு தாளந்து எடுத்து 10 தாளந்து இருக்கிறவன்ட்ட கொடு அப்படின்னு. அவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம், ஐயா அவனுக்கு ஏற்கனவே 10 இருக்குது. உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்துலேருந்து இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். இன்றைக்கும் பாருங்கள், பணம் இருக்கிறவன்ட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஏழையாக இருக்கிறவன்ட்ட திரும்ப ஏழையாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இது நடக்கிற காரியம்தான். அதே போல் கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் சேர்த்து அதன்படி செயல்பட தொடங்கினீங்கன்னா கர்த்தருடைய வசனங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் கொடுக்கப்பட்ட வசனத்தையே நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் வாட்டுக்கு பேருக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா இருக்கிறதுனா மறந்து போகும். அவர் எடுக்க வேண்டியதில்லை, மறந்து போகும். வசனங்கள் மறந்து போகும், ஜீவ வசனங்கள் மறந்து போகும். மறந்து போச்சுன்னா எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஆக இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஒரு இடத்துல எழுதியிருக்கா. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஏன் அசதியாக செய்கிறான்? கர்த்தர் கொடுத்த தாளந்தை சரியாக பயன்படுத்தலை. கர்த்தர் கொடுத்த தாளந்தை சரியாக பயன்படுத்தாமல் இருந்தால் அவனை சபிக்கப்பட்டவன். ஏன் சபிக்கப்பட்டவன்? அவன் கர்த்தருடைய காரியமாக வேலை செய்யாமல் பிசாசு கொடுக்குற அந்த சோம்பல் மூலமாக ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கான். பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனை பற்றி அந்த ஒரு தாளந்து வாங்கினவனை பற்றி சொன்னார். அவன் என்ன சொன்னார்? பொல்லாதவனும் சோம்பலுமான. அப்போ இவன் பொல்லாதவனாக வேற இருக்கிறான். பொல்லாதவனாக இருந்து பிசாசுக்கு தன்னுடைய மனதில் இடம் கொடுத்து தன்னுடைய எஜமானனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாதபடி வைத்துக்கொண்டு தன்னுடைய எஜமானனுக்கு நன்றாக வேலை செய்ய வேணும் அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் இவன் இந்த பிசாசு கொடுக்குற ஐடியாவில் தன்னுடைய காலத்தை விரயப்படுத்தினான். காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு எழுதியிருக்கு. அப்போ அதை விட்டுட்டு நமக்கு எங்கே போய் சுவிசேஷம் ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு படுத்துட்டா
அப்போ அதான் இந்த பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன் கதையில் வருது. அதனால் அருமையானவர்களே, சற்று கவனியுங்கள். இந்த மனுஷன் எல்லாருக்கும் கொடுத்தது மாதிரி இவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கப்பட்டது. அவனுக்கு திறமை இருக்கிறது, இன்னும் ஒரு தாளந்து சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கிறது. ஆனால் இவன் பிசாசோடைய பேச்சை கேட்டு இவன் பொல்லாதவனை ஆயிட்டான், சோம்பல்னவனாக ஆயிட்டான். ஒரு இடத்துல ஏசு சொல்லுவார், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்லுவார், நமக்கு அனுகூலமாக இருக்கிறவன் நமக்கு எதிராக இருக்க மாட்டான் அப்படி சொல்லுவார். நம்முடைய பட்சமாக இருக்கிறவன் நமக்கு விரோதியாக இருக்க மாட்டான் அப்படி சொன்னார். நமது பட்சமாக இருக்கிறவன் நமக்கு விரோதியாக இருக்க மாட்டான் அப்படி சொன்னார். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்னாரு. அப்போ ஜனங்களை கர்த்தரோட சேர்க்கலைன்னாவே அந்த ஜனங்களை நம்ம சிதறடிக்கிறோம்னு கணக்குக்கு வருது. வர்றாங்க, இயேசுவை ஏற்றுக்கிறாங்க, சபைக்குள்ளே அவங்களை நன்றாக போதித்து நடத்தும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய ஆத்ம தேவைகளை சந்திக்கிற அளவிலே நம்முடைய வார்த்தைகள் சபையில் இருக்க வேண்டும். அப்படியே வார்த்தைகள் சபையில் இருக்கும்போது அந்த ஆட்கள் கர்த்தருக்குள்ளாக நான் சரியாக கர்த்தருடைய வசனத்தை புசித்து பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்க எங்கேயும் போனால் கண்டுக்கிற மாட்டேன் அப்படின்னாக்க அப்போ சிதறடிக்கிறார்கள். பிசாசு வந்து ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு போகிறான்னா இவங்க விட்டுட்டாங்கன்னா அப்போ ஆத்துமாக்களை சிதறடிக்கிறார்கள். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படின்னார். நமது பட்சத்தில் இருக்கிறவன் நமக்கு விரோதமாக இருக்க மாட்டான் அப்படி சொல்கிறார். அப்போ நம்ம யோசித்து பார்த்து நம்முடைய காரியங்களில் நாம் செவ்வையாக இருக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் இதை வாசித்து காட்டுறேன். அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அப்போ இயேசுவானவர் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட தாளந்துகளுக்கெல்லாம் கணக்கு கேட்டு வாங்கின பிறகு அங்கே என்ன எழுதியிருக்கு? மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அவர் ஏதோ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போனார், ஆனால் வரும்போது ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வர்றார். பெற்றுக்கொண்டு வந்து 1000 வருஷ அரசாட்சியில் அவர் அங்கே சிங்காசனத்தில் இருக்க போகிறார். நாம் இதெல்லாம் உணர்ந்த நாம் இந்த காலங்களிலே இப்பொழுது நாம் கேள்விப்படுகிற இந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை கொண்டு இன்னும் சில தாளந்துகளை சம்பாதிக்க, அல்ல இன்னும் கொஞ்சம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, இன்னும் கொஞ்சம் பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு நாம் போய் அந்தந்த ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக இருப்போமாக. கர்த்தர் உண்மையுள்ளவர். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் நேரடியாக போய் ஆத்மாதாயம் பண்ணலை. நீங்களும் கர்த்தருடைய பலன் இல்லாமல் போய் ஆத்மாதாயம் பண்ண முடியாது. ஒரு மயிரை கூட கருப்பாக வெள்ளையாக நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அவர் நம்மோடு கூட இருந்து உனக்கு தாளந்துகளை தருகிறேன், இந்த தாளந்துகளை தந்திருக்கேன், போய் கொஞ்சம் சம்பாதின்னு சொன்னால் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பயன்படுத்தி அந்த பலனை பயன்படுத்தி நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாத ஆளை பற்றி தான் சொல்கிறாரு, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. இங்கே நமக்கு பொதுவாக சோம்பலாக இருக்கிற ஊழியக்காரரை பார்க்கலாம், ஆனால் அவனை பொல்லாதவன்னு கர்த்தர் சொல்லிடுவாரோ? கர்த்தருடைய காரியத்தை ஒரு ஆசையோடு செய்யாதவன் அவன் சபிக்கப்பட்டவன். ஆமாம், அதை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவோம். கர்த்தர் நமக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், இதை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறார். நாம் கர்த்தருக்கேற்ற விதத்தில் உத்தமமாய் முன்னேறுவோமாக. அப்பொழுது அவர் கொடுத்த தாளந்துகளுக்கு மேலாக நாம் அதிகமாய் சம்பாதித்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்து நாம் சம்பாதிக்கிறதுனால அதுக்கேற்றாப்புல நமக்கு அங்கே வெகுமதி, அங்கே சந்தோஷங்கள்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? அந்த சந்தோஷங்களுக்குள்ளே நாம் பிரவேசிப்போமாக. ஓகே, காட் பிளஸ் யூ.